பொறுப்பேற்று நடத்த வந்துள்ள அவர்களுக்கும், எங்கள் பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், நமது பள்ளியின் பெற்றோரையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகளுக்கும் எங்களது அல்மெட்டி பள்ளியின் சார்பாக இனிய மாலை நல்வரவை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தில் நாம் காணப்போகும் தலைப்பு, வாழ்வில் வெற்றி பெற பெறும் தேவை உழைப்பு திறனா அதிர்ஷ்ட காற்றா? நாம் வாழ்வில் நேற்று என்னவாக இருந்தோம், இன்று என்னவாக இருக்கின்றோம், நாளை என்னவாக போகிறோம் என்பதை தீர்மானிப்பது உழைப்பு திறன் என்று பேச வந்திருப்பவர்கள் சசிதன் அவர்கள், ஜமீல் அவர்கள், அஹனப் அவர்கள். நாம் நேற்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம் என்பதை விட நாளை எப்படி இருக்க போகிறோம் என்பதை தீர்மானிப்பது நம் வாழ்வில் ஏற்படும் அதிர்ஷ்ட காற்றே என வாதாட வந்திருப்பவர்கள் நிஹால் அவர்கள், ஆஃபிடா அவர்கள், ஃபர்ஹான் அவர்கள். இதை பற்றி விளக்கமாக பேச வருகிறார் நமது தோழி நிஹால் அவர்கள். இப்பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என நியமாலை நல்வரவை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைத்ததே எனது அதிர்ஷ்டமாக கருதுகின்றேன். நம் அன்றாட வாழ்வில் உழைப்பை நம்பி பல துறைகள் உள்ளன. அதில் ஒன்று நாம் அனைவரும் அறிந்த சினிமா துறை. அதில் பெரிய முதலீட்டு செய்யும் பெரும் நடிகர்களை வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் கடைசி நிமிடத்தில் கதை, காப்பியர், சென்சார் என பல சிக்கல்களில் மாட்டி ஓடாமல் இருந்துள்ளது. ஆனால் சிறிய முதலீட்டு புது நடிகர்களை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பல கோடிகளை தருகிறது. இதற்கு அதிர்ஷ்டம் மட்டுமே காரணமாக இருக்க முடியும். அடுத்து நாம் மிகவும் அறிந்த விளையாட்டுத் துறையில் நமது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனது சகோதரன் கொடுத்த லெஃப்ட் பேடை முதலில் அளித்த பின்னரே அனைத்து போட்டிகளுக்கும் செல்வார். கிரிக்கெட் என்பதால் 22 பேர் கொண்ட போட்டி இருந்தும் அதை டாஸ் போட்டுதான் தீர்மானம் செய்கிறார்கள். அதில் டோனியோ சச்சினோ முடிவு செய்வதில்லை. அதிர்ஷ்டம் மட்டுமே சச்சின் அதிர்ஷ்டம் கருதால் தான் அதை அனைத்து மேட்களில் போட்டி செல்கிறார். வாழ்வில் வெற்றி பெற அதிர்ஷ்டம் தேவை என கூறி விடை பெறுகின்றேன். நன்றி. அதிர்ஷ்டத்தை காட்டிலும் உழைப்பே முக்கியம் என பேச வருகிறார் நமது சசிதரன் அவர்கள். உழைப்பால் முன்னேறிய நம்ம நடுவர் அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். வாழ்க்கையின் வெற்றி உழைப்பினால் கிடைக்கும் என்பதை விட வெற்றி என்பதே சரியாகும். கற்றறிந்த முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்பீர்கள், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைப்பது எதுவும் நிலைக்காது என்று கூறியிருப்பார்கள். அதிர்ஷ்டம் என்பது உழைக்கும் வர்க்கத்தினருக்கே உரியது. நமது எதிரணியில் உள்ள என் தோழி இந்த வாய்ப்பே எனக்கு அதிர்ஷ்டம் என்று கூறினார். அவருடைய வகுப்பில் அவர் சிறந்த பேச்சாளராக இருந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும், வேறு அதிர்ஷ்டத்தால் அல்ல. விளையாட்டுத்துறையை பற்றி பேசினார்கள். விளையாட்டுத்துறையிலே டாஸ் மட்டுமே வெற்றி நிர்ணயிக்காது, அதன் பின்பு அவர்கள் உழைப்பு மட்டுமே வெற்றி நிர்ணயிக்கும். அதிர்ஷ்டம் 1% என்றாலும் உழைப்பு 99%. எனவே உழைப்போடு கூறிய சிறு அதிர்ஷ்டம் மட்டுமே வெற்றியை தரும் என கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. உழைப்பே உயர்வு தரும் என பேசினார் நமது சசிதரன் அவர்கள். அதை மறுத்து பேச வருகிறார் நமது தோழி ஆஃபிடா அவர்கள். இங்கே கூடியுள்ள அனைவரையும் காண வாய்ப்பு தந்த அதிர்ஷ்டத்தை வழங்கிய நம் பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம். மக்களே, உதாரணமாக பல பயணிகள் ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது அதில் திடீரென விபத்து ஏற்பட்டால் அதில் சில பயணிகள் மட்டும் உயிர் இழக்கின்றனர், பல பயணிகள் உயிர் தப்புகின்றனர். உயிர் தப்பிய பயணிகளுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே காரணமாக இருக்க முடியுமே தவிர மற்றவை அல்ல. அடுத்தது, நம் அண்டை மாநிலங்களில் லாட்டரி சீட் பழக்கம் உள்ளது. அதில் பணம் செலுத்தி வாங்கும் அனைவருக்குமா பரிசு கிடைத்தது? இல்லவே இல்லை. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். எனவே அதிர்ஷ்டம் மட்டுமே நம் வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும் என உறுதியாக கூறி விடை பெறுகிறேன். அடுத்து உழைப்பு மட்டுமே என பேச வருகிறார் நமது ஜமீல். வாங்க ஜமீல், வந்து உங்கள் வாதத்தை தொடருங்க. உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு முன்னேறிய நம் அல்மெட்டி பள்ளியின் சார்பாக இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இதற்கு முன் பேசிய தோழி ஆஃபரிதா
ஓட்டுநர்கள் மட்டுமே பிழைத்தனர் என்றால் ஆனால் அது உண்மையல்ல. அதில் அந்த ஓட்டுநரின் உழைப்பு மட்டுமே உள்ளது. அவரின் உழைப்பு மட்டும்தான் உயிர் பிழைப்புக்கு காரணமாகும். மேலும் லாட்டரி டிக்கெட்டை பற்றி பேசினால் லாட்டரியால் வரும் பணம் அதிர்ஷ்டமாக அதில் பல குடும்பங்கள் அழிகின்றது. இதற்கு பேரா அதிர்ஷ்டம். எனவே உழைப்பு மட்டுமே வெற்றியை தரும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உழைப்பே வெற்றி தரும் என பேசினார் நமது ஜமீல். இருந்தும் அதிர்ஷ்டமே வெற்றி தரும் என பேச வருகிறார் நம் தோழர் ஃபர்ஹான். லக்கி லக்கி நானும் லக்கி, குருணாவில் புழைத்து வந்த நீனும் லக்கி என பாடி என் உரையை தொடர்கிறேன். நடுவர் அவர்களே, கடந்த 2019ஆம் ஆண்டு யாரும் மறக்கவும் முடியாத மறைக்கவும் முடியாத உலகில் கோடான கோடி மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்ததை நாம் அனைவரும் அறிவோம். இன்று நீங்களும் நானும் இங்கு கூடியுள்ள அனைவரும் உயிருடன் இருப்பதை அதிர்ஷ்டமாகவே கருதுகிறேன். இதற்கு முன் பேசிய தோழர் ஜமீல் அவர்கள் லாட்டரி டிக்கெட்டை பற்றி குறைவாக பேசினார். இருந்தும் ஆன்லைன் ரம்மி என்ற வடிவில் நம்மிடம் உலாவிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட காற்றே, இந்த பட்டிமன்றத்தில் அதிர்ஷ்ட காற்றே வெற்றியை தரும் என தீர்ப்பளிக்கும்படி நடுவரிடம் கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ், அருமையாக பேசினார்கள். இருந்தும் ஆன்லைன் ரம்மியால் அதிர்ஷ்டம் என நம்பியவர்களை விட அதற்கு அடிமை என உழைப்பாளர், இதுவே நிதர்சனம். இருந்தும் உழைப்பே வெற்றி தரும் என பேச வருகிறார் நமது தோழர் அஹனஃப் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உழைத்து வாழவேணும், பிற உழைப்பில் வாழ்ந்திராதே, அது மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்திராதே என கூறி என் உரையை தொடர்கிறேன். நடுவர் அவர்களே, நாம் கொரோனாவில் பிழைத்து வந்தது நிதர்சனமான உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் எப்படி உயிர் பிழைத்தோம்? தடுப்பூசி என்றொன்று போட்டோமே, ஞாபகம் இருக்கிறதா? அது ஒருவரை நைராத உழைப்பால் மட்டுமே வந்தது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்ந்தவர்களை விட கடின உழைப்பால் வெற்றி பெற்ற பலர் நம் கண்முன் உள்ளனர். அவர்கள் நாள்தோறும் பல சாதனைகளை படைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு சரியான உதாரணமாக உள்ளவர் மறைந்த ரத்தன் டாடா அவர்களே. கொரோனாவில் உயிர் பிழைத்தது அதிர்ஷ்டம் என்றால் அதற்கு பின்வரும் வாழ்க்கை உழைப்பில்லாமல் வெற்றி பெறுமா? அதிர்ஷ்டம் திடீரென கிடைக்கும், ஆனால் நிலைக்குமா என்பது சந்தேகம். உழைப்பால் வரும் வெற்றி என்றும் நிலைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. இதற்கு முன் பேசிய அனைத்து தோழர்களும் தோழிகளும் மிக அருமையாக உழைப்பையும் அதிர்ஷ்டத்தையும் பற்றி பேசினார்கள். மலை போல் உழைப்பு இருந்தாலும் கடல் அளவு அதிர்ஷ்டம் வேண்டும் என மூவரும் எத்துணை துன்பம் வந்தாலும் உழைப்பையே நம்பினால் நாம் ஒரு நாள் உயர்ந்த இடத்துக்கு செல்வோம் என மூவரும் வாதாடினார்கள். நம் வாழும் இந்த மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டம் 1850களின் பஞ்ச நாடாக இருந்தது. அப்பொழுது பென்னி குயிக் என்னும் ஒருவர் வந்தார். வந்து யோசித்தார். தண்ணீர் பற்றாக்குறையே காரணம் என முடிவு செய்தார். ஒரு